ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போது பா நெக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக்கு, பேக்கில் பா நெக். ஓகேங்களா? முதல்ல இது 1.25 இன்ச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சு மடித்து தைச்சி எடுத்துக்கணும். நான் ஷார்ட் ஷிம்மி ஃபஸ்ட்டில் தைச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச் நெக் பீஸ் விட்டுடணும். கைடெல்லாம் அப் அண்ட் டவுன் கரெக்ட் பண்ணி வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே 3 ஃப்ளீட்ஸ் வைக்கணும். 1 இன்ச் 1 இன்ச்சு. நான் அப்படியே வைப்பேன், நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. 1 2 3. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் பீஸு ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். இதுலேயும் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது, லெவலாக இருக்கணும். அப்படியே தைச்சிக்குவாங்க. நம்ம ஷோல்டர் வந்துட்டோம். இப்போ பேக் நெக் தைக்கிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. இந்த கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் வருதான்னு மட்டும் பாருங்கள். இந்த பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது, நெக் பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இந்த எல்லில் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த ஹைட் 3/4 இன்ச்சு ஏற்றணும். 3/4 இன்ச்சு ஏற்றும் போது இது கரெக்டாக இப்படி எல் மாதிரி வரும். ஓகேங்களா? நமக்கா இப்படி மடிக்கணும். சரிங்களா? இது பாருங்கள், இப்படி மடித்தோம்னா கரெக்டாக வரணும். பாருங்கள், அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வாங்க. அந்த கார்னர் ஊசி உள்ளே இருக்குதுங்க, டர்ன் பண்ணுங்கள் கைடளவு. ஓகேங்களா? மறுபடியும் இந்த பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இந்த பாதி நெக் வரைக்கும் தைங்க. மெதுவாக தைச்சிட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஊசி உள்ளே நிறுத்திட்டு இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் வச்ச பாருங்கள், அதே மாதிரி இங்கே நல்லா ஒரு எல். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இந்த இடம் லெவலில் வரணும். இந்த ஹைட்டு 3/4 இன்ச்சு வரணும். 3/4 இன்ச்சு வந்தோடனே நமக்கா இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கணும். அப்படியே தைச்சிட்டே வாங்க. ஊசி உள்ளே இறக்கிட்டு அப்படியே திரும்புங்க. ஓகேங்களா? நீங்கள் ஊசி உள்ளே இறக்கி டேர்ன் பண்ணுறது தான் நெக்கோடைய ஷேப்பு. நம்ம நெக்கு கட் பண்ணுறது நமக்கு எந்த இடத்துல எல் வரணும், எந்த இடத்துல யூ வருதுன்றது தெரியறதுக்காக கட் பண்ணுறது. ஓகேங்களா? அது தைக்கிறதுக்காக நம்ம தைக்கிறதுல தான் நெக்கோடைய ஷேப் வருது. ஓகேங்களா? அது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக தைங்க. இப்போ இந்த கர்வ் வருது, இங்கேயும் அதே மாதிரி 3 ஃப்ளீட்ஸ். அந்த கர்வ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஃப்ளீட்டு, நெக்ஸ்ட் 1 இன்ச்சில் ஒரு ஃப்ளீட்டு, நெக்ஸ்ட் 1 இன்ச்சில் ஃப்ளீட். ஓகேங்களா? அப்படியே நேராக இறக்குவோம். இறக்கிக்கின்னு கட் பண்ணிக்கோங்க. புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 3 ஃப்ளீட்ஸு. இங்கே பாருங்கள், அந்த எல் கரெக்டாக வரணும். ஓகேங்களா? இந்த எல் கரெக்டாக மடிக்கணும். இது 3/4 இன்ச்சு வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட இப்படி நமக்காக ஃபோல்டிங் பண்ணணும். இந்த எல் மடிக்கும் போது ஸ்டிச்சஸ் தெரியுதுங்களா? இது ப்ரௌன் கலர், அதனால் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த எல் கரெக்டாக வரணும். எல் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? கரெக்டாக வந்துதுங்களா? நல்லா தைச்சிருக்குண்ணா. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளீட்டாண்ட கிராஸாக ஒரு கட். ஓகேங்களா? அது பாருங்கள், கிராஸாக தையல் கிட்ட வரைக்கும் போடணும். தையலை கட் பண்ணிடாதீங்க. இப்படி சிசர் வச்சுலாம் கட் பண்ணாதீங்க, ப்ளவுஸை கட் பண்ணிவிடுவீங்க. இந்த மொனா சிசரில் இப்படி கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த எல்லில் எப்படி கட் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அந்த தையல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணணும். ஓகேங்களா? கவனிங்க, அந்த தையல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணால் தான் இந்த எல் கரெக்டாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே கிராஸ் கட்டு, இங்கேயும் கிராஸ் கட்டு, தையல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணணும். பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், பொறுமையாக கட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், எட்ஜு தையல் போடுறோம் நெக்குக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பீஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. ஓகேங்களா? அது பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பார்த்து புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக புரியும். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸ் தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், புரியலண்ணா. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த எல் வருது பாருங்கள், இந்த எல்லில் கூட இங்கே பாருங்கள், நம்ம கட் கொடுத்துட்டோம். இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க.
இது பாருங்கள் 2 பக்கம் இப்படி பிடிச்சி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சா கூட இருங்க, நான் தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது தைச்சின்னு வருங்களா? இங்கே பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கின்னு அப்படியே எட்ஜ் தையல் போடுங்க. இது எப்படி இவ்வளோ கரெக்டாக வருதுன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபெதர் வந்து இந்த நெக் பீஸை ஒட்டி வரணும், அவ்வளோதான். நீங்கள் நீடிலோ இந்த ஃபெதரோ பார்க்காதீங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபெதரை வந்து இந்த நெக் பீஸ் ஒட்டி வரணும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த படி தையல் வரும். ஓகேங்களா? பாருங்கள் பொறுமையாக பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்படியே போடணும். ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக தைக்கலாம். நான் கற்றுக்கிறதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், யாரும் எனக்கு சொல்லித்தரல, நானும் கிளாஸுக்கு போகல, ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கினேன். பாருங்கள். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் இப்படி உள்ள க்ளோசிங் பண்ணால் இந்த ரவுண்டு இது பாருங்கள், இது இந்த மாதிரி எக்ஸஸ் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி மடிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டில் வைக்கும் போதே இதை மடித்து வைக்காதீங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எம்மிங் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த பானைக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். ஓகேங்களா? எல் வருது பாருங்கள். நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளீட்டாண்டா கரெக்டாக கட் கொடுக்க மாட்டேன்றீங்க, படி தையலும் போட மாட்டேன்றீங்க. ஓகேங்களா? கரெக்டாக வருதுங்க, அழகாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பானைக்கு எப்படி வைக்கணுன்றதை பார்த்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.